ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அரை சன்ஷைன் நிகழ்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபை, புது நன்மையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த புதிய கிருபைகள்னால ஒவ்வொரு நாளும் நம் பலன் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்காக நான் ஜெபிப்போம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கால வேளையில் ஒரு மகிமையான பிரசன்னம் இந்த காலை ஜெப தியானத்தை ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். பாடுகிற பாடல்கள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதித்து கொடும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடியிருப்பது, நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக நாம் ஆண்டவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் அவருடைய வசனங்களை கேட்பதும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. மெய்யாகவே இந்த டிவிக்காக இது நடத்துகிறதான அருமையான பிஷப் சார்லஸ் ஐயா அவர்களுக்காகவும் நடத்துகிறதான பாஸ்டர் பிராங்க்லின் அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அநேக தேவதாசர்கள் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லாருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்த்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தி இந்த பாடலை பாடி ஆராதிப்போம். God bless you. சேர்ந்து பாடி கர்த்தர் நடத்தி வந்த இந்த பாதையை நினைத்து தேவனை நம்மை மகிழ்வோம். ஹல்லேலூயா, glory. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். தாவீது சொல்லுறது போல கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு பதிலாக நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். அவர் ரட்சித்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, இந்த சரீரமாகிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நம் வாழ்நாள் முழுவதும் துதிப்பதுதான் நமக்கு கிடைத்த பாக்கியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மாறாவின் கசப்ப எண்ணில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை எண்ணில் மதுரம் செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே.
மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். தாவீது சொல்வது போல மகா ஆழமான இடங்களிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிடுவேன். அல்லேலூயா. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டே, சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த நேரம் கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. எண்ணு முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே, எண்ணி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 18வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 வரை. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற சிஸ்டர் ஏஞ்சல் ஜாய் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவர்களை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை ஜெபத்தியானத்தில் உங்களை வரவேற்கிறோம். நியூ கிரேஸ் டிவியின் சார்பாக இன்னைக்கு தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரம்
தியானிப்பதற்கு முன்பாக ஜெபிக்கலாமா? ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்க தகப்பனே, இந்த அருமையான காலை வேலை கொடுத்த போது மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, பேசுவது நீங்களா பிதாவின் ஆவியானவரேன்னு சொல்லியிருக்கீங்களே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இடைப்படணும். கண்மனை மீப்பருமாகிய கத்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பெரிதாய் இருப்பதாக ராஜா. அப்பா, நீங்கள் பெருகணும், நான் சிறுகணும். நான் மாம்சத்தில் பேசாதபடி பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு பேச கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, இதை கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யுங்க கத்தாவே. என்னென்ன விஷயங்களை நாங்கள் தேரணும் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த விஷயங்களெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க இன்னைக்கு கற்றுத்தர போறீங்க ராஜா. அதற்காக ஆவலோடு வந்திருக்கோம் ராஜா. நாங்க அதன்படி ஜெபிச்சு நாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆமீன். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எப்பொழுதுமே உமைகளாக தான் பேசியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்றதுக்காக தான் உமைகளாக பேசியிருக்காங்க. என்னன்னா நம்ம ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு அது புரியும், சாத்தானுடைய பிள்ளைகளுக்கு அது புரியாது. அதற்காகத்தான் ஆண்டவர் உமைகளாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு கிட்ட அந்த உமைகளாக பேசும் பொழுது ஈஸியாக அவங்க கிட்ட அந்த விஷயத்த கன்வே பண்ண முடியும். அதனால தான் ஆண்டவர் உமையா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜெபத்தை குறித்து ஆண்டவர் உமையா சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜெபம் பண்ணுறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ணுறோம். அதே போல் நம்ம எங்காச்சும் போகிறோன்னா ஜெபம் பண்ணுறோம். அதே போல் நைட்டு படுக்க போகும்போது ஜெபம் செய்கிறோம். இதெல்லாமே பண்ணுறோம். ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய ஜெபங்கள் என்ன பண்ண மாட்டேங்குது? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எட்ட மாட்டேங்குது. நம்ம எவ்வளோதான் வேண்டுதல் செய்தாலும் அவருடைய சமூகத்தில் போய் அந்த ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டேங்குது. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் நம்ம கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கோம். சில நேரங்களில் சோர்ந்து போய் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர்கிட்டே போய் ஆர்கியூ பண்ணுறோம், சண்டை போடுறோம். ஆண்டவர்கிட்ட போய் என்னன்னா பிரச்சனைகளை சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். ஆனால் அதை கேட்கல. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் அவரை கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ சில நேரங்களில் அவர் ஆன்சர் பண்ணுறாரு, சில நேரங்களில் அவர் நமக்கு பதில் அளிக்காமையே இருக்காங்க. அப்போ நம்மளுடைய பதில் ஏன் அவர் அளிக்காமல் இருக்காரு, எப்போ அவர் பதில் தருவார் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த நியாயாதிபதி பார்த்தீங்கன்னா சொல்லும் பொழுது அநீதி செய்கிற நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அவர் அந்த நியாயத்தை கரெக்டாக செய்யறது இல்லை. அவர்கிட்ட போய் என்னதான் நம்ம போய் நம்மளுடைய நியாயத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அங்கே இருக்க ஜனங்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதவை பெண் போய் அங்கே அந்த நியாயாதிபதியை போய் உழுக்கிறாங்க. உலுக்கி என்ன பண்ணுறாங்க? எனக்கு நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்கன்னு அவர் போகிற பக்கம் வர பக்கம் எல்லா பக்கமும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் ஒரு நாள் பார்க்குறாரு, 2 நாள் பார்க்குறாரு, பல நாட்கள் அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ண முடியல, அவர் நியாயம் செய்யாமையே இருக்காரு. ஆனாலும் நியாயம் செய்யலைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் அவர் எனக்கு நியாயம் செய்வார்னு சொல்லிட்டு அந்த விதவை பெண் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயத்துக்குள்ளாரையே சரி இந்த பெண் என்னை ரொம்ப தொந்தரவு பண்றா, நான் அவளுக்கு நியாயம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதயத்துக்குள்ளார அவர் கேட்குறாங்க, சொல்லிக்கொள்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா உலக மனுஷங்களே இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை குறிச்சே சொல்லி தராரு. 6வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இரவும் பகலும் தேவனை கூப்பிடுறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்றாரு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் ஏற்ற கனியை கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் தியானிக்கிறது, இரவும் பகலும் வேண்டிக் கொள்றது, அதை குறித்து ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி இரவும் பகலும் வேண்டிக்கிட்டவங்க நிறைய பேர் பைபிள்ல இருக்காங்க. அதுல நம்ம முதல்ல நெகேமியாவை எடுத்துக்குவோம். நெகேமியா பத்தி எடுக்கணும்னா நெகேமியா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம்.
நெகேமியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நெகேமியா கிட்ட ஒரு செய்தி கிடைக்குது. அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப யூதர்கள் ரொம்ப கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப பாடுகள் படுறாங்கன்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல எடுத்தோன்னா அதை கேட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னா அழுகிறாரு. அழுதுட்டு அவர் உபவாசம் பண்றாரு, அதுக்கப்புறம் மன்றாடுறாரு அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம எத்தனை நாள் எத்தனையோ பேர் நம்ம கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றோம், நம்மளை நிதானிச்சு பார்க்குறோம். சில நேரங்கள்ல நம்ம அவங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம மற்றவங்க கிட்ட போய் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காமா அப்படின்னு சொல்லி காசிப் பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி பேசாம அவர் என்ன பண்றாருன்னா தெய்வ சமூகத்துல உட்காராரு. எப்படி உட்காராரா, உபவாசம் பண்றாரு அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். உபவாசம் பண்ணி தேவன் கிட்ட, பரலோக தேவன் கிட்ட மன்றாரு அப்படின்னு பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா நெகேமியா 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட, பரலோக தேவன் கிட்ட அவர் வேண்டாரு. எப்படி வேண்டாருன்னா 5வது வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகத்துவத்தை முதல்ல அவர்கிட்ட சொல்றாரு. நீங்க இப்படி பயங்கரமான தேவன், நீங்க மகத்துவமான தேவன், அவருடைய மகிமையை அங்க அவர் சொல்லி தேவனை துதிக்கிறாரு. முதல்ல எடுத்தோன்னே அவர் மகிமைப்படுத்துறாரு. அவரை தன்னுடைய செபத்தை கேட்கும்படி அவர் தன் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த செபத்தை கேட்கிறவரா இருக்காரு அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, யோனாவும் அதே போலத்தான். பார்த்தீங்க அப்படின்னா யோனா 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னாங்க. ஆனா அவர் தர்சீஷுக்கு கப்பல் ஏறிட்டாரு. ஆனாலும் அவர் ஆண்டவர் என்ன பண்றாரு, நினிவேக்கு கொண்டு போய் ஆகணும். அப்போ அதுக்காக என்ன பண்றாங்க, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இன்சிடென்ட் தான். அவங்க என்ன பண்றாங்க, அந்த கடல் கொந்தளிக்கும் பொழுது அவரை தூக்கி அந்த கடலுக்குள்ள போட்டுறாங்க. அந்த சமுத்திரத்துக்குள்ள போய் விழுந்துட்டாரு. விழுந்தோடனே ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளை இடுறாரு. அந்த மீன் போய் அதை அவரை விழுங்கிருச்சு அப்படி சொல்லி பார்க்கிறோம். அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்பொழுது அவர் என்ன பண்றாருன்னா இரவும் பகலும் அதே போல ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபிக்கும் பொழுது எப்படி தெரியுமா ஜெபிக்கிறாரு, தன்னை நான் பாவி, நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், உங்களுக்கு விரோதமா நான் இப்படி நடந்துக்கிட்டேன், நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டேன், நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிக்கையிடுறாரு. அதே போல முதல்ல எடுத்தோன்னா ஆண்டவர் மகிமைப்படுத்துறாரு. நீங்க என்னை இப்படி தெரிஞ்சுக்கொண்டு இப்படி எல்லாம் என்னை அழைச்சு கொண்டு போய் விட்டீங்க, நீங்க என்னை எல்லாம் எனக்கு இந்த மாதிரி நன்மையெல்லாம் செஞ்சீங்க, இந்த மாதிரி தேவனை நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய மகத்துவத்தை அவங்க பேசுறாங்க அப்படி சொல்லுவோம் பார்க்குறோம். அப்போ நீங்களும் நானும் நம்மளுடைய ஜெபத்துல முதல்ல தெய்வ மகத்துவங்களை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அப்போதான் ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா 6வது அதிகாரத்துல நம்ம 6வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா நெகேமியால 1:6 பார்த்தீங்க அப்படின்னா அவர் மன்றாடிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னும் நான் தன் தகப்பன் வீட்டாரும் பாவம் செஞ்சாங்க அப்படி சொல்லிட்டு தன்னை சரண்டர் பண்றாரு. தன்னுடைய பாவங்களை அவர் அங்க அறிக்கையிடுறாரு. அதாவது சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களோட பாவங்களை சொல்லி நம்ம சொல்லி செய்வோம். இவங்க இப்படிலாம் பண்ணாங்க, நீங்க இவங்களுக்கு இந்த மாதிரி நன்மைகள் எல்லாம் செஞ்சீங்க, ஆனா நான் அந்த மாதிரிலாம் பண்ணல ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த நன்மை செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல நம்ம இந்த மாதிரிலாம் வேண்டிக்கொள்வோம். ஆனா அந்த மாதிரி வேண்டிக் கொள்ளாம நம்மளோட ஜெபம் கேட்கப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதலாவது நம்ம பாவ அறிக்கை பண்ணணும். அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட பாவத்தை மட்டும் அறிக்கை பண்ணாம தன்னுடைய பிதாக்களோட பாவங்களை அவர் அறிக்கைப்படுறாரு. அதேதான் யோனாவும் என்ன பண்றாருன்னா, அங்க போயிட்டு நீங்க என்னை அழைச்சிருந்தீங்க, அந்த அழைப்பை மறந்து நான் என்ன பண்ணேன்னா பாவம் செஞ்சு நான் இப்படி இந்த மாதிரி அந்த மீனோட வயிற்றுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு நாட்சமான இடத்துல, இந்த பாசிகள் நிறைந்த இடத்துல என்னை பாசிகள் சூழ்ந்திருக்கு, நான் உயிரோடு வருவனான்னு தெரியல, அந்த ஆழ்கடல்ல என்னுடைய மூச்சு நிக்க போற மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி இடத்துல நீங்க என்னை மீனின் வயிற்றுக்குள்ள வர வச்சிருக்கீங்க, என்னை இந்த நிமிஷத்துலயே நீங்க பாதுகாத்திருக்கீங்களே, அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி யோனா ஜெபிக்கிறாங்க. அதே விஷயத்தை தான் இங்க நெகேமியாவும் ஜெபிக்கிறாங்க அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய ஜெபங்கள் முதல்ல தேவனை மகிமைப்படுத்திட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடணும், நாம் செய்த அக்கிரமங்களை நம்ம அறிக்கையிடணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவர் அறிக்கையிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா 7வது வசனத்துல நெகேமியா 1:7 பார்த்தோம்னா, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ
ஆமா ஆண்டவரே, நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம், அது மட்டும் இல்லை நீங்கள் சொன்ன வழியில் நான் என்ன பண்ணலை, நடக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சரண்டர் பண்ணுறாரு. அப்போ நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் இனத்தார் எல்லாருமே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் இதை தான் பண்ணணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கற்பனைகள் கட்டளைகள் பார்த்தீங்கன்னா 613 கற்பனைகள் கட்டளைகள் இருக்கு. இந்த 613 கற்பனைகளும் கட்டளைகளும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி வரணும்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து 2 கட்டளை தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவரை தொழுது கொள்ளணும். அதே போல நம்மக்கிட்ட அன்பா இருக்கிறது போல மற்றவங்க கிட்டையும் அன்பா இருக்கணும் அப்படிங்கிற இந்த 2 கட்டளை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏன் ஆண்டவர் வந்து அன்பை சொல்றாங்க அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, கற்பனைகளின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்தினாலும் நல்மனசாட்சியினாலும் மாயமற்ற விசுவாசத்தினாலும் பிறக்கும் அன்பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோம் அன்புங்கிற விஷயம், என்னடா அன்பை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அன்பு, தேவனுடைய தேவன்கிட்ட அன்பு காட்டுறது எப்படி தெரியுங்களா? சுத்த இருதயத்தோடும் நல்மனசாட்சியோடும் மாயமற்ற விசுவாசத்தோடும், இந்த 3 விஷயம் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியுமா, அதுல இருந்து பிறக்கிறது அன்புன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் முழுமையும் அந்த அன்புல அடங்குது அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம ஒருத்தர் மேல நம்ம அன்பு செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு பிடிக்காத செயல்களை நம்ம செய்ய மாட்டோம். அப்போ நம்ம தெய்வன் மேல் அன்பா இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நியாயப்பிரமாணங்கள் எல்லாத்தையும் கை கொள்றவளா இருப்போம். அதே போல கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் கை கொள்றவளா இருப்போம் அப்படி சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வந்து பழைய ஏற்பாட்டை வந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ண முடியும், பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற எல்லா கட்டளை கற்பனைகளும் நம்ம கை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அப்போ சுத்த இருதயம்னா நம்ம இருதயத்துல ஒரு துளி பாவம் கூட இருக்கக்கூடாது. நம்ம டெய்லியும் நம்ம செய்கிற பாவங்களை நம்ம வந்து டெய்லியும் அறிக்கையிடுறவங்களா இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நல் மனசாட்சி அப்படிங்கும் பொழுது நம்ம எப்போ நம்மளோட இருதயம் சுத்தமாகுதோ, பரிசுத்தமாகுதோ, அப்போதான் நமக்கு நல் மனசாட்சி இருக்கும். அந்த சாட்சி வந்து தேவனை குறித்து சொல்றதா இருக்கணும். நம்மளுடைய இருதயம் வந்து தேவனை குறித்து தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் மாற்றப்படணும். நம்ம ஒவ்வொரு செயல்களையும் தேவனை கேட்டு செய்கிறவர்களாய் இருக்கணும். அப்போதான் அந்த நல் மனசாட்சி நமக்குள்ளேயே, நம்மளுடைய இருதயத்துக்குள்ளேயே செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன வந்துடும், மாயமற்ற விசுவாசம் வந்துடும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்துல ஏன் ஆண்டவர் மாயமற்ற விசுவாசம் சொல்றாங்க அப்படின்னா, சிலர் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, ஒருத்தர் முன்னாடி வந்து அவங்கள வந்து ரொம்ப அன்பு செய்கிற மாதிரி அவங்க கிட்ட நல்லா பேசுவோம். அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள குறிச்சே நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள குறித்து தவறான விஷயங்களை பேசுவோம். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நடத்தி கொண்டு வரோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, நம் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது பயங்கர வல்லமையாக நம்ம நிறைய அந்நிய பாஷைகள் பேசி நம்ம கைகளை எல்லாம் தட்டி ஒரு வர்ஷிப் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பயங்கரமாக நம்ம ஜெபிப்போம். ஆனால் நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு வரும் பொழுது ஜெபிச்சதுக்கு மாறாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய பொய்களையும் மாம்சத்துக்குரிய விஷயங்களையும் செய்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட அபிஷேகத்தை கெடுத்து போடுறோம். அப்போ அந்த மாதிரி இல்லாதபடிக்கு மாயமற்ற விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அப்பதான் அந்த அன்பு, தேவனுடைய அன்பு புறப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம அப்பதான் நிறைவானவர் நமக்குள்ளார கிரியை செய்ய ஆரம்பிப்பார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் வந்து ஜெபிச்சாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க பாவ அறிக்கையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெகேமியா 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர்கிட்டே போறாரு. 9வது வசனத்துல, இந்த 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம், நீங்க இதெல்லாம் மன்னிச்சிருங்க. இருந்தாலும் அவர்கிட்ட நினைப்பூட்டுறாரு. என்னன்னு சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, இந்த ஜனங்கள் வந்து என்ன பாவம் செஞ்சாலும் அவங்க வந்து உங்ககிட்ட வேண்டுதல் செய்யும் பொழுது அவங்க பாவங்களை மன்னிச்சு நீங்க வந்து உங்க கூட சேர்த்துக்குவேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ இப்போ என் ஜனங்கள் இந்த பாவம்லாம் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட ஜனங்களை மன்னிச்சு அவங்கள வந்து உங்க சொந்த ஜனமா ஏற்றுக்கோங்க, அவங்கள கொண்டு போய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுதல் செய்யறாரு அப்படி சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாவ அறிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறாரு அப்படி சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ அநேக வாக்கு தத்தங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. அது எப்பொழுதுமே வெறுமையா திரும்பி போவதில்லை அவர் இடத்துல அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிறைய நாட்கள்ல நம்ம அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிச்சு கொள்ள முடியாம போயிருது. எதனால அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க பாவங்கள் நம்ம அறிக்கையிடுறது இல்ல, தேவன்கிட்ட எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேண்டிக் கொள்ளணும் சொல்லி தெரியாததுனால நம்மளுடைய வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியாத சூழ்நிலையா இருக்கு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கப்புறம் வாக்கு தத்தங்களை அவர் வந்து வச்சு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல அவருடைய ஜெபத்தை கேட்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நெகேமியாவோட ஜெபத்தை கேட்கிறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவ கரம் வந்து அவர் கூட இருந்துச்சுன்னு சொல்லி
10வது வசனத்தில் பார்க்குறோம், தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே அப்படி சொல்றாங்க. அப்போ நீங்க இப்படியெல்லாம் மகத்துவம் செஞ்சு இந்த ஜனங்களை மீட்டீங்கல்ல, அந்த ஜனங்களை மறுபடியும் மீட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் ராஜா கிட்ட பேச போறேன். 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ராஜா கிட்ட பேச போறேன், நீங்க அங்க வந்து நின்று அந்த விஷயத்தை நீங்க வந்து எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா, பிளான் பண்ணி அந்த பிளானை வந்து பண்ணியிருக்காரு. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்றாரு அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எத்தனை நாள் ஒண்ணுமே இல்லாம நம்ம அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிச்சு கொள்ள முடியாது. அப்போ அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிச்சு கொள்றதுக்கு நம்ம அந்த இடத்த ஆயத்தப்படுத்தணும். இப்போ நான் ஆண்டவர் வந்து உன்னை அதிசயங்கள் காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, அது அதிசயம் நடக்கிறதுக்கு அந்த இடத்துல நம்ம வந்து அந்த வழிகளை வந்து நம்ம தயார்படுத்தணும். ஆண்டவர் அங்க இந்த செயல்படுறதுக்கு நம்ம வழிகளை வந்து ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த விஷயத்தை நம்ம வந்து செய்யறதுக்கு அவருக்கு இடம் கொடுக்கணும். அப்போ அந்த இடத்தை கொடுக்கும் பொழுதுதான் அவர் அங்க அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்காரு அப்படி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் என்னன்னா, யோனாவும் என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து மகத்துவங்களை எல்லாம் சொல்லி ஜெபிச்சு பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே நீங்க இந்த விஷயத்த எனக்கு செஞ்சீங்க, என்னை உயிரோட வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த விஷயத்த நான் செய்ய உங்களுக்கு தயாரா இருக்கேன், நீங்க சொன்ன விஷயத்த உங்களுக்காக நான் வந்து உங்க சித்தத்தின்படி செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தன்னை வந்து சரண்டர் பண்றாரு. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் அந்த ப்ரேயர் பண்ணி முடிச்ச அந்த விண்ணப்பம் செஞ்சு முடிச்சோன்னா என்ன பண்ணுதுன்னா, அந்த மீனுக்கு வந்து தேவன் வந்து கட்டளை வந்து கொடுக்குறாரு, நீ போய் அதை என்ன பண்ணிரு, அவனை வந்து கக்கி போட்டுரு அப்படி சொல்றாங்க. அந்த மீனுக்கு கட்டளை இடுறாங்க. அந்த மீன் போய் அதை என்ன பண்ணுது, அந்த நினிவே பட்டணத்துல வந்து அந்த கடற்கரையில போய் அந்த மீன் வந்து கக்கிடுது அப்படி சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல அவர் ஜீவனோட வந்துடுறாரு. அவரை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா ஆண்டவருடைய சித்தத்தை அவர் வந்து செய்யறாரு அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், பொருத்தனைகள் பண்றோம் தேவன் கிட்ட, ஆனா அதை வந்து நம்ம என்ன பண்றதில்ல, நிறைவேற்றுகிறது இல்லை. நிறைவேற்றாததுனால தான் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கப்பெறது இல்லை அப்படி சொல்லி பார்க்குறோம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம நிறைய வியாதிப்பட்டு இருக்கோம். அப்போ அந்த நேரங்களில் நம்ம அந்த வியாதிக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த விடுதலை நம்ம வந்து அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் அந்த விடுதலையை சுகந்தரிச்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக வருது அப்படி சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெப பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். அப்போ நம்ம துன்பத்துல இருக்கும் பொழுது ஜெபிக்கணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி தராங்க. அப்போ எத்தனை நாள் நம்ம வந்து துன்பத்துல இருக்கும் பொழுது ஜெபிச்சிருக்கோம், யோசனை பண்ணி பாருங்க. ஜெபிக்கும் பொழுது எதை குறித்து ஜெபிக்கணும் அப்படிங்கறத அடுத்த வசனத்துல இருந்து பார்க்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைக்க பண்ணானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா சபை மூப்பரை கூப்பிட்டு என்ன பண்ணணும், அந்த வீட்டுக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்ளணும். எப்படின்னா எண்ணெய் பூசி ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எண்ணெய் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அபிஷேகத்தை குறிக்குது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பலனை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ எத்தனை நாள் நம்ம வந்து ஜெபிச்சு எண்ணெய் பூசி இருக்கோம் நினைச்சு பாருங்களேன். நம்ம எண்ணெய் பூசுகிறதுனா பரிசுத்த ஆவியானவர் அந்த பிரச்சனையில என்னைக்கு நம்ம கூப்பிட்டு இருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், இந்த பூமியை ஒழுங்குபடுத்தினார். வெறுமையா இருந்த அந்த பூமியை அவர் ஒழுங்குபடுத்தினார். இப்ப நம்ம மனுஷங்களாகிய நம்ம வாழ்றதுக்கு அதை தகுதிப்படுத்திருக்காரு. அப்போ நீங்களும் நானும் தகுதி இல்லாம இருக்கிற விஷயத்துல அவர் என்ன பண்றாரா, எண்ணெய் மூலியமாக நமக்குள் கிரியை செய்து நம்மளை தகுதிப்படுத்துறா இருக்கிறார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு ஜெபிக்கும் பொழுது நீங்க விடுதலையாவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 15வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா யாக்கோப்பு 5:15, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நெகேமியா ஜெபம் பண்ணாரு, பாவ அறிக்கை செஞ்சாரு. அதே போல நான் ராஜா கிட்ட பேச போறேன், என்னோட பிரச்சனையை அவர் வந்து தீர்ப்பாரு அப்படி சொல்லி அவர் விசுவாச்சாரு. எதனாலனா ஆண்டவர்கிட்ட நான் ப்ரே பண்ணுனேன் அப்படின்னா அவர் என்னுடைய பாவங்களை அவர் மன்னிப்பாரு அப்படி சொல்லி அவர் விசுவாசிச்சாரு. அதே விஷயம் தான் இங்க என்ன நடந்திருக்குன்னா அதே தான் ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னா நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா அங்க ரட்சிப்பு வரும். அந்த இடத்துல நம்மளுடைய ஆண்டவர் வந்து அங்க கர்த்தராகிய ஆண்டவர் வந்து அங்க எழுந்தருளி நம்மளுடைய பாவங்களை அவர் வந்து மன்னிக்க வல்லவரா இருக்காரு அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்க வந்து எத்தனை நாள் நம்ம ஜெபிக்கும் பொழுது பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிச்சிருக்கோம். அப்போ சில நேரங்கள்ல நம்ம அவசரத்துல என்ன பண்றோம்னா நம்மளோட தேவைகள் மட்டும் சொல்லி ஜெபிச்சு முடிச்சுட்டு போயிடுறோம். அதனால தான் நம்மளோட வாக்கு
வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியாமையே போயிருது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நிறைய விசுவாசிக்கிட்டு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெபம் பண்ணுங்க, வேற ஒண்ணுமே பண்ணலைங்க, இந்த ஜெபம் தாங்க, ஜெபத்தினால தாங்க இப்படி நிலைச்சு நிக்கிறேன், இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட ஜெபமா இருந்ததுனால தான் அவங்க வந்து அதை வந்து சுதந்திரிச்சு கொண்டிருக்காங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துல இருந்து சுகமாகணும், நம்மளுடைய பிரச்சனையில இருந்து நம்ம சுகமாகணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரின் எண்ணெய் பூசுதல் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் விடுதலையாகும். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டுமே நம் வாக்கு தத்தங்களை சுதந்திரிச்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சுதந்திரத்தை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த மாதிரி ஜெபத்தை தான் ஆண்டவர் வந்து கேட்கிறாங்க. அதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நீடிய பொறுமையோடு அவர் காத்து கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் என்ன பண்றாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஜெபத்துக்காக அவர் நீடிய பொறுமையோடு என்ன பண்றாரு, நியாயம் செய்யறதுக்காக காத்துட்டு இருக்காரு அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய ஜெபம் பாவ மன்னிப்பின் ஜெபமா இருந்தா உடனடியாக பதில் வரும். நம்மளுடைய ஜெபம் பாவ மன்னிப்பின் ஜெபம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிரேயர் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் கேட்கப்படும். என்னைக்கு நம்ம அந்த பாவத்தை அறிக்கையிடுறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து வாக்கு தத்தங்களை சுதந்திரிச்சு கொள்றவங்களா இருக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ எலியா, எலிசா இவங்க எல்லாருமே அந்த விஷயத்த வந்து அனுபவிச்சாங்க. ஏனோக்கு இவங்க எல்லாருமே அந்த விஷயத்தை அனுபவிச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தாவீது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாவீது ராஜா அவர் வந்து 40 வருஷமும் 40 யுத்தங்களை சந்திச்சிருக்காரு. அந்த 40 யுத்தங்களையும் அவர் என்ன பண்ணல, அதுல தோல்வியே அடையல அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா சவுலோட கண்களுக்கு தப்பி ஓடும் பொழுது அவர் என்ன பண்றாரா, குகைகள்லையும் அவர் தனியா நிக்கிற இடங்களையும் என்ன பண்றாரா, ஆண்டவரை துதிச்சு 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 ஜெபிச்சு 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 அந்த எல்லாவற்றையும் அவர் வந்து சுதந்திரமா பெற்றுக்கொண்டாரு அப்படி சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் நம்மளுடைய சாமுவேலோ அதே போலதான். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபிச்சு தாவீது ராஜாவே அபிஷேகம் பண்ணும்படி ஆண்டவர் வந்து அவங்களை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஜெபிச்சதுனால தான் அந்த குழந்தைய உருவாச்சு, கருவில உருவாச்சு. அதே போல பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜாவை எடுத்துக்கோங்களேன், அந்த தெய்வ ஆலயத்தை கட்டிட்டு அவர் என்ன தெரியுமா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே உங்களுடைய கண்கள் இந்த ஆலயத்தின் மேல திறந்தவைகளாக, உங்க காதுகள் வந்து கேட்கிறவர்களாயும் இருக்கணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்றாரு அப்படி சொல்லி பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் வந்து பதில் கொடுக்குறாரு, கண்டிப்பா அந்த மாதிரி நான் செய்வேன் அப்படி சொல்லி அந்த ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்குறாரு அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்போ எப்பேற்பட்ட ஜெபங்களா இருக்குன்னு பாருங்க. எப்படி அந்த தேசங்களை எல்லாம் சுதந்திரிச்சு கொண்டாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஜெபத்தின் மூலியமாகத்தான் சுதந்திரிச்சு கொண்டாங்க. நம்மளுடைய பவுலே எடுத்துக்கோங்களேன், அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுது, அவருடைய சங்கிலிகள் வந்து அறுபட்டது, தேவ தூதர்கள் வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து அந்த தெருவோட வீதிகளை கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அப்போ நீங்க நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு, நம்மளுடைய ஜெபம் நம்ம போய் ஒருத்தர்கிட்டயா போய் ஒவ்வொரு பெரிய பெரிய ஊழியக்காரங்க கிட்டயா போய் ஜெபிச்சாதான் விடுதலை ஆகும்னு இல்லை. ஆண்டவர் சொல்றாங்க, நீங்களும் நானும் ஒருமனப்பட்டு தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து தெய்வனை மகிமைப்படுத்தி தெய்வனை சித்தங்களை படி கேட்டு நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடும் பொழுது அந்த இடத்துல நம்ம வாக்கு தத்தங்களை சொல்லி அந்த வாக்கு தத்தங்களை நான் இப்படி நிறைவேற்றினா நான் இந்த மாதிரிலாம் செய்வேன், இதுதான் என்னோட பிளான், நான் பண்ணலான் இருக்க ஆண்டவரே, இது உங்களுக்கு சித்தமானால் அதை நான் சுதந்திரிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும் பொழுது இந்த விடுதலையை, இந்த ஆசீர்வாதத்தை நீங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது கவனமா இருக்கணும். என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறத கவனமா இருக்கணும். ஜீவ வார்த்தையை கொண்டு நம்ம ஜெபிக்கணும், தேவ வார்த்தையை கொண்டு ஜெபிக்கணும். சில நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா ஆண்டவர்கிட்டயே நிறைய வசனங்களை சொல்லி ரொம்ப நேரம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜெபிச்சுட்டு இருக்கோம். நீங்க இந்த அதிகாரத்துல இந்த வசனத்தை இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி எனக்கு செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வசனங்களை சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆனா திட்டமும் தெளிவுமா உங்களுக்காக ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்காரோ அந்த வாக்கு தத்தங்களை குறிச்சு வச்சு நீங்க அந்த வசனங்களை குறிச்சு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா வேதத்துல வந்து எழுதியிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வந்து எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லித்தராரு அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல எடுத்துட்டோம்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவருடைய பாதையில நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய நினைவுகள்ல இருந்து அவர்
பேசுவார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நாம் ஜெபம் பண்ணி பிதாவிடத்துல கேட்டுக்கொண்டாலே அவரை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அவர் கிரியைப்படி செய்யறதுக்கு நம்ம அவருடைய நினைவுகள், அவர் நம் நினைவுகள்ல பேசுகிறவராக இருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம தவறா ஜெபம் பண்ணிட்டோம், ஒருவேளை நமக்கு ஜெபிக்க தெரியாம தவறான விஷயங்கள் ஜெபம் பண்ணினாலோ என்னன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. என்னன்னா, ரோமர் 8:26 எடுத்துக்குவோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் நம்மளுடைய ஜெபங்களில் தவறான விஷயங்களை குறித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்ன வேண்டதுன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கே தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் நமக்காக என்ன பண்ணுறாரு, வாக்கு கணக்காக பெருமூச்சோட ஜெபிச்சுட்டு இருக்காரு அப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, நாம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதுல குற்றம் குறைகள் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜெபத்துல வந்து நின்று நமக்காக ஜெபிக்க வல்லவரா இருக்காரு அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற ஜெபத்திலும் வாழ்க்கையிலும் இப்படிதான் வந்து அமர்ந்து நம்மளை வந்து ஒழுங்குபடுத்துவார் அப்படிங்கிற விஷயத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஜெபங்களா இருக்கு, அவர் பொறுமையோடு காத்து நம்மளுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரும் வரைக்கும் வெயிட் பண்ற அளவுக்கு இருக்கா, இல்ல உடனே பெற்றுக்கொள்றதா இருக்கா அப்படி சொல்லி நம்மளை நாமளே சோதித்து அறிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா நெகேமியா யோனாவும் ஜெபம் பண்ணினாங்க. உடனே என்ன பண்ணினாங்க, அந்த ராஜா கிட்ட பார்த்தீங்கன்னா நெகேமியா போய் நின்னோன்னே அந்த இடத்துல ராஜா வந்து சொல்றாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டோன்னே உடனே அவர் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஜெபம் பண்ணணும்னு என்ன பண்ணாரு, ராஜா கிட்ட இருந்து கட்டளை பிறந்துச்சான், சரி நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. அதே போல பார்த்தீங்கன்னா ஆசாப் கிட்ட அந்த கடிதத்தை கொடுங்க, நான் என்னை வந்து அலோ பண்ணுறக்கு இந்த தேசத்தை விட்டு வெளியே போகிறக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தேவனுடைய பலத்த கரம், தயவுள்ள கரம் வந்து இவர் கூட நெகேமியா கூட இருந்ததுனால அந்த கடிதத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது தேவனுடைய இரக்கமுள்ள அந்த கரம் வந்து நம்மளுடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்கணும் அப்படின்னா நெகேமியா போல ஜெபிக்கணும். நெகேமியா எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணி ஜெபிச்சாரோ அந்த விஷயத்தை தான் ஆண்டவர் வந்து இந்த ஓமை மூலியமாக நமக்கு கற்றுத்தராரு. அப்போ நீங்களும் நானும் அந்த விஷயங்கள் எல்லாம் வைத்து ஜெபிக்கும் பொழுது நம்ம அந்த நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், அதே போல நமக்கு கொடுத்திருக்க தேசங்களை எல்லாம் சுதந்திரிச்சு கொள்ள முடியும். அதே போல தேவனோடு பிரியமா இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிச்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடந்து கொள்வோம். நம்மளுடைய ஜெபங்கள் வந்து தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஜெபங்களால் மாறும். அதே போல நம்ம வந்து யாருக்காக போய் ஜெபம் பண்ணினாலும் அவங்க விடுதலை ஆவாங்க. அதே போல நம்ம யாருக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை, நம்ம தேவன் இடத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றி தராங்க. பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா 18ஆம் அதிகாரம் அதுல 8வது வசனத்துல, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் கரெக்டான வார்த்தைகளாக இருக்கும் பொழுது சீக்கிரமாக அவர் என்ன பண்ணுவார், நமக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் வரும்பொழுது நமக்குள்ள என்ன இருக்கணுமோ, விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், தருவார். அதை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு முதல் விஷயம் என்னென்னா, தேவனை ஜெபிக்கும் பொழுது முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவரை வந்து மகிமைப்படுத்தி அவருடைய மகத்துவங்களை சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும். நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். சொல்லிட்டு இதை நான் சுகந்தரிச்சு கொண்டேன்னா இந்த மாதிரி விஷயங்களை இந்த சுகந்தரிச்சதை நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவர்கிட்ட ஒரு பொருத்தனை நம்ம பண்ணணும். அதாவது நம்ம வந்து நான் வந்து இவ்வளோ காணிக்கை செலுத்துவேன், நான் வந்து இவ்வளோ பணத்தை நான் ஆண்டவர் சமூகத்தை கொண்டு வந்து தருவேன், தசமபாகம் கொடுப்பேன் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து கேட்கல. என்ன சொல்றாருன்னா, நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ எந்த வகையில் பயன்படுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ நான் இந்த வகையிலெல்லாம் தேவனுக்கு பிரியமான வகையில் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியும். அந்த சீக்கிரமா அதுக்கான பதிலை தருவார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அப்போ உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபங்களும் இப்பேற்பட்ட ஜெபங்களா இருக்கும் பொழுது நம்ம 40 வருஷத்துல போய் கானான சேர மாட்டோம். 4 நாட்கள்லயே கானான போய் சென்றடைஞ்சிருவோம். அவங்க பாத்தீங்கன்னா 40 நாள்லயே அந்த கானானுடைய இடத்துக்கு போயிட்டாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கும் பொழுதே உடனே நம்ம என்ன பண்ண முடியும், கானானை சுதந்தரிச்சு கொள்ள முடியும். பரம கானானுக்கு நம்ம மட்டும் போக மாட்டோம், ஒரு கூட்ட சன்னங்களை நம்ம கூட்டிட்டு போறவர்களா இருப்போம். அப்போ அதுக்கு முக்கியமானது நம்ம ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணெய் பூசல் ரொம்ப முக்கியம். அதே போல நம்ம ஜெபிக்கும் பொழுது வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக ஜெபிக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம ஜெபிக்க கூடாது. அப்போ ஜெபிக்கும் பொழுதுதான் நம்ம ஆண்டவர் பொறுமையா இல்லாம சீக்கிரமாய் பதிலளிக்கிறவரா இருப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்க ஜீவனால் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளை கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. கண்மணி மீட்பருமாக கத்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானமும் சமூகத்தில் பெரிதாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. நெகேமியா எப்படி ஜெபிச்சாங்க, யோனா எப்படி ஜெபிச்சாங்க, அதே போல தாவீது எப்படி அந்த யுத்தங்களில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுத்தீங்க ராஜா. எத்தனையோ நாட்கள் நாங்கள் ஜெபிச்ச ஜெபங்கள் உங்க சமூகத்துல எட்டாத அளவுக்கு எங்களுடைய யோபு சொல்றது போல அந்த பனி மூட்டங்களாக அந்த தண்ணி நின்னது போல எங்களுடைய ஜெபங்களும் உங்க சமூகத்தில் வர முடியாத அளவுக்கு ஒரு பிரளயமா நின்றுட்டு இருந்தது ராஜா. இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க எப்படி ஜெபிக்கணும், எப்படி இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் சுதந்திரிச்சு கொள்ளணுங்கிற ரகசியத்தை நீங்க எங்களுக்கு ரிவைல் பண்ணியிருக்கீங்க ராஜா. அந்த ரகசியங்களை வைத்து நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. பரம கானானாகிய பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ள நாங்க வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த பெற்ற ரகசியங்களை நீங்க கொடுத்த இந்த ரகசியங்களை நாங்க அநேகருக்கு சொல்லி அநேகர் இந்த ஜெபத்துக்குள்ள வழி நடத்தி ஜெப வீராங்கனைகளாக ஜெப வீரர்களாக நாங்க கூட்டிட்டு வர எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இந்த ஜெபத்தின் ஆவியினால நிரப்புங்கப்பா. என்னை பூசுங்க ராஜா. ஆண்டவரே நாங்க ஒரு வேளை நாங்க தெரிஞ்சோ தெரியாமையோ அநேக பாவங்கள் செஞ்சிருக்கோம் ராஜா. ஆண்டவரே நாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்க நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கோம். நாங்க செய்யல அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய பாவம், பொய் தான் ராஜா. ஆண்டவரே அந்த மாதிரி நாங்க அந்த பாவங்கள்ல இருந்து எங்களை விடுதலை தாங்க ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தை தாங்க கத்தாவே. ஆண்டவரே சுத்த இருதயத்தை தாங்க, நல்ல மனசாட்சியை தாங்க கத்தாவே. ஆண்டவரே மாயமற்ற விசுவாசத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க குறைவுள்ளவர்களா இருந்தா நிறைவானவரே நீங்க அந்த குறைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குங்க. பரிசுத்த ஆவியானவரே நீங்க எப்படி ஜலத்தின் மேல நீங்க அசைவாடி கொண்டிருந்தீங்களோ இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேல நீங்க அசைவாடுங்க ராஜா. ஆண்டவரே ஆவிக்குரிய வகையில என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அது எல்லாவற்றையும் நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிறைவாக்குங்க ராஜா. ஆண்டவரே நிறைவானவரே நீங்க வாங்க, எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவாக்குங்க. அதிசயங்களை காண பண்ணுவேன் நீங்க வாக்கு கொடுத்தீங்களே ராஜா. அந்த அதிசயங்களை எல்லாம் நாங்க காண கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உமது ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்க தான் அந்த நீரூற்றா எங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும் சொன்னீங்களே ராஜா. அந்த ஜீவ தண்ணீர் எங்களுக்குள்ள புறப்பட கிருபை செய்யுங்க அப்பா. நாங்க அந்த ஜீவ தண்ணீரோட அந்த தண்ணீர் ஓடுகிற அந்த நதி அருகில அந்த ஜீவ விருட்சகம் இருக்குன்னு சொன்னீங்களே ராஜா. ஒரு விருட்சகம் அந்த கரை முழுவதும் விருட்சகமா இருக்குன்னு சொன்னீங்களே ராஜா. அந்த ஜீவ விருட்சத்தை நாங்க எங்கெங்கயோ போய் தேடிக்கொண்டு இருக்கோம் ராஜா. எங்களுடைய இருதயத்துக்குள்ளாரே அந்த ஜீவ விருட்சத்தை வச்சிருக்கீங்க ராஜா. அது 12 மாதங்களும் 12 விதமான கனிகளை கொடுக்குதுன்னு சொல்லி நாங்க பாக்குறோம் வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல. அதே போல நாங்க 12 மாதங்களும் 12 விதமான ஆவியின் கனிகளை கொடுக்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. இந்த மாதிரி எங்களோட ஜெபங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. நீங்க எலியாவோடு இருந்த தேவன், நெகேமியாவோடு இருந்த தேவன், எலிசாவோடு இருந்த தேவன், தாவீதோடு இருந்த தேவன், பவுலோடு இருந்த தேவன், தெபோராளோடு இருந்த தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு இருந்த தேவன் எங்களோடு இருங்க. எங்களுக்கு நாங்க என்னென்ன விஷயத்துல நாங்க அறியாம வேண்டிக் கொண்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சு நீங்க அதெல்லாம் வச்சு மாற்றி எங்களுக்கு என்னென்ன தேவைங்களும் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நீங்க வேண்டுதல் செஞ்சு கொண்டு இருக்கீங்க. அந்த வேண்டுதலை நாங்க ஆம் என்றும் ஆமேன் என்று சுதந்திரிச்சு கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த விசுவாசத்தோடு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க கிருபை செய்யுங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நாங்க இந்த உலகத்தோடு யுத்தம் செய்ய கிருபை செய்யுங்க. எழுப்புதலில் ஆவியை எங்களுக்குள்ள விதைங்க ராஜா. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த விசுவாசத்தின் விதைய விதைங்க. ராஜ்யத்தின் புத்திரர்களாய் அவங்கள மாத்துங்க ராஜா. இதை கண்டது மூலியமாக நன்மை என்று கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க. மீதியான நேரம் முழுவதும் நம்ம சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்ளவே ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.